ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியா விக்கி கிரியேட்டர்ஸ். இன்றைக்கி வந்துட்டு நம்ம ஒரு சிம்பிளான ப்ளவுஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு மெஹந்தி கோல்டு சுகர் பீட் எடுத்திருக்கோம். ஃபஸ்ட்டு ஒரு 5 லைன்ஸ் வந்து சரியில் நம்ம வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் திரும்ப மெஹந்தி கோல்டு சுகர் பீட் தான் யூஸ் பண்ணுறோம். இது வந்துட்டு நம்ம ஷூயிங் த்ரெட், மிஷின் த்ரெட் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து பீட்ஸ் வந்து ரெண்டாக போடுறோம். ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போது ஜிக்ஸாக்காக நம்ம வந்து டிசைன் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து டியூப் பீடும் நம்ம வந்து சுகர் பீடும் எடுத்து வச்சுருக்கோம். ரெயின்போ கோல்டுலேயே மெஹந்தி கோல்டுன்னு சொல்லுவோம். ரெயின்போ மெஹந்தி கோல்டுன்னு சொல்லுவோம் இந்த டியூபோட கலரு. இது பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ஜிக்ஸாக்காக நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு எடுத்திருக்கோம். ஒன் சைடு வந்துட்டு பீடு நடுவில் வந்து சுகர் பீடு ஆட் பண்ணியும், இன்னொன்று சைடு வந்து சுகர் பீடை ஆட் பண்ணாமையும் நம்ம ஒர்க் பண்ணுறோம். நம்ம இதில் வந்துட்டு அங்கங்கே இந்த ரெயின்போ கோல்டு டியூப் வந்து இப்போ எடுத்துக்கலாம். அதோட சுகர் பீடும் சேர்த்து நம்ம வந்து ஜிக்ஸாக்காக போடுறதுக்கு மேலே ஒரு லாக் ஸ்டிச் போடுறோம். அப்புறம் திரும்ப சுகர் பீடுக்கிட்ட வந்து ஒரு லாக் ஸ்டிச் போட்டு அப்படியே வந்து டியூப் ஆட் பண்ணி கீழே கொண்டு வந்து கீழேயும் வந்து லாக் ஸ்டிச்சும் போடணும். டபுள் செயின் வருது. ஃபஸ்ட்டு வந்து அந்த டியூபை மாட்டுறதுக்கு ஒரு செயின், அப்புறம் லாக் செயின், அகைன் ரிவர்ஸில் வந்து இந்த சுகர் பீடுக்கிட்ட ஒரு லாக் செயின், அகைன் டியூபு. இந்த மாதிரி நீங்கள் போடுறப்ப தான் அந்த ஃப்ரேமில் வந்து அந்த டிசைன் வந்து கரெக்டாக இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் லாக் போடாமல் போட்டாலும் இதே மாதிரி தான் இருக்கும். ஃப்ரேமை விட்டு கழட்டினோன்னா அந்த ஷேப் வந்து மாறி போயிடும். அதனால் மேலேயும் கீழேயும் நீங்கள் லாக் ஸ்டிச் வந்து கட்டாயம் வந்து போடணும். நம்ம அந்த பீடு எடுக்கிறதுக்கு மட்டும் ஒரு ஸ்டிச் போடுறோம்ல, அதை மட்டும் போடக்கூடாது. பக்கத்தில் ஒரு ஸ்டிச் போடணும். அதுதான் குட்டியாக ஒரு செயின் போட்டிங்கன்னா தான் அது ஸ்டிஃபாக அழகாக உங்களுக்கு வந்துட்டு அந்த ஷேப்பில் நிற்கும். இதே மாதிரியே வந்து ஃபுல்லாக போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து சுகர் பீடும் பஞ்ச் பீடும் எடுத்திருக்கோம். இதில் வந்து கோல்டு கலரு பஞ்ச் பீடு வந்து 2ஆம் நம்பர் சைஸ் எடுத்திருக்கோம். இப்போது மேலேருந்து அந்த வி ஷேப்பில் நடுவில் போகிறோம். திரும்ப வந்து அங்கே வந்து ஒரு லாக் கிடையாது, நாட்டு ஆரி நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு பீடுக்குமே வந்து நாட் போட்டு தான் அடுத்தது நம்ம ஒர்க் பண்ணணும். இப்போது கொஞ்சம் மேலேருந்து நடுவில் இப்போது ஆரி நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு பீடுக்கும் நம்ம வந்து நாட் போட்டு தான் அடுத்தது வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். இதே மாதிரி இந்த சென்டரில் சுகர் பீடு ஒன்று, பெரிய பீடு ஒன்று வச்சுட்டு திரும்ப ஒரு லாக் ஸ்டிச் போட்டு அதுக்கப்புறம் நம்ம அப்படியே கூட மாட்டி விடலாம். அவங்களுக்கு இதுவுமே வந்து சிங்கிள் பீட் ஸ்டிச்சுன்னு சொல்லுவோம். அப்படியே மாட்டி விட்டுறலாம். லாஸ்ட்டாக மட்டும் நம்ம வந்து ஆரி நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கூட ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஆனால் நான் வந்து நாட் போட்டு தான் நான் வந்து எல்லாத்தையும் ஒர்க் பண்ண போகிறேன். ஃபுல்லாக வந்து பீடை ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு எப்படி ஈஸியாக வந்துட்டு நம்ம ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு வந்து சிக்கு இல்லாமல் கையிலே நம்ம சம்டைம்ஸ் வந்து பெருசாக எடுக்க முடியாது. எந்த அளவுக்கு வந்து பெருசாக நீங்கள் வந்து த்ரெட் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்துட்டு கேர்ஃபுல்லாக நம்ம வந்து ஃப்ரெஞ்ச் நாட் போடுறதுக்கெலாம் யூஸ் பண்ணணும். அடுத்தது வந்து எப்படி நம்ம வந்து நாட் போட போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம். டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சில்க் த்ரெட்டில் நம்ம ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு நம்ம வந்து த்ரெட் எடுப்போம். நான் வந்து கட்டை விரல் கால்லையும் நம்ம கையில் வந்து ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு நம்ம வந்து டபுள் ஸ்டாண்ட்ஸாக இந்த மாதிரி மாட்டி கால்லையும் கையிலையும் நீங்கள் மாட்டி எடுத்திங்கன்னா அழகாக வந்து சிக்கு இல்லாமல் இருக்கும். இப்போ வந்து இது காலில் மாட்டிட்டு நம்ம இப்போ 9 ஸ்டாண்ட்ஸ் எடுக்கிறோம். மாட்டிட்டு நல்லா இழுத்து பிடிச்சிட்டு கையில் இருக்கிறத மட்டும் நான் வந்து எடுத்துகிட்டு இப்படி சேமாக கட் பண்ணிட்டேன். காலில் மாட்டியிருக்கிறது அப்படியே இருக்கட்டும். ஒரு ஸ்டாண்ட்ஸை மட்டும் எடுத்துகிட்டு ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி அதை கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக வந்து நீங்கள் கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து நீடிலில் கோக்கும்போது ஈஸியாக இருக்கும். நான் 10 நம்பர் நீடில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது இதை வந்து நீளமாக வந்து அப்படியே அது வரைக்குமே காலில் தான் இருக்குது. அட்ஜஸ்ட் பண்ணி இப்படி ஃபுல்லாக எடுத்துகிட்டு நாட் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி இழுத்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சிக்கு இல்லாமல் நீட்டாக வரும். ஊசியை வந்து கீழேருந்து மேலே எடுத்துக்கலாம். 10 நம்பர் நீடில் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த மவுத் பார்ட் மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போது இதை நல்லா லாங்காக எடுத்துகிட்டு நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி இழுத்துக்கணும். இப்போது நம்ம நீடியில் வந்து மேலே வச்சு இப்படி ஒரு சுற்றிட்டு பக்கத்துலேயே நம்ம வந்து குத்திக்கலாம். நம்ம ஆல்ரெடி குத்திருக்க அதே ஓட்டையில் நம்ம குத்தக்கூடாது. கொஞ்சம் பக்கத்தில் தள்ளி குத்தணும். அப்போ தான் வந்துட்டு நீட்டாக இருக்கும் உங்களுக்கு சிக்கு இல்லாமல். அவ்வளோதான். அதே மாதிரி நேராக இந்த சுகர் பீட் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துலையும் நம்ம வந்து இதே மாதிரி நாட் போட்டுக்கலாம். நல்லா ஸ்டிஃபாக இழுத்துட்டு
நீடிலில் ஒரு சுற்று த்ரெட்டை சுற்றிட்டு லெஃப்ட் ஹேண்டில் இருக்க த்ரெட்டை வந்து கடைசி வரைக்கும் டைட்டாகவே பிடிச்சிருக்கணும். ரைட் ஹேண்டு மட்டும்தான் கீழே வந்து நம்ம இழுக்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம். இந்த கேப்பில் இழுக்கிறோம். நல்லா ஸ்டிஃபாக இழுத்துட்டு ஒரு சுற்றிட்டு பக்கத்துலேயே வந்து ஊசியை குத்தி கீழே டைட்டாக இழுக்கிறோம். இந்த த்ரெட்டை வந்து விட்டுறவே கூடாது கையிலேருந்து. அந்த எண்டு முடியும் போது தான் நம்ம கையே எடுக்கணும். இப்போ டைட்டாக பிடிச்சிட்டு ஒரு சுற்றுறோம். அகைன் வந்து பக்கத்தில் குத்திட்டு கீழே ரைட் ஹேண்டில் இருக்க இதை வந்து கீழே குத்துறோம். இதை வந்து நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு கடைசி வரைக்கும் கீழே பிடிச்சே தான் இருக்கணும். அவ்வளோதான், நீட்டாக உங்களுக்கு வந்து வந்துடும். அந்த நாட் போடும் போதே நடுவில் ஒரு ஹோல் மாதிரி வரும். அப்போ தான் வந்து நம்ம போடுற நாட் வந்து கரெக்டாக நம்ம போட்டுட்ருக்கோன்றது உங்களுக்கு தெரியும். நான் வந்து 9 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். 9, 9, 18 ஸ்டாண்ட்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் பெருசாக தெரியணும் அப்படின்றதுக்காக. நம்ம ஒரே கலரில் வந்துட்டு அந்த ப்ளவுஸ் கலர்லேயே போடுறோம் அப்படின்றப்போ ரொம்ப மைன்யூட்டாக போட்டாலும் தெரியாது. கொஞ்சம் நிறைய ஸ்டாண்ட்ஸ் எடுத்தோன்னா பார்க்குறதுக்கு லுக்காக இருக்குன்றதுக்காக எடுத்திருக்கோம். இப்போ இதே வந்து வேறு கலரு, நம்ம க்ரீன் கலரோ, இந்த saree வந்து பிங்க் கலரில் இருக்குது, வேறு ஆல்ட்ரேஷன் கலரில் இருக்குன்னா நம்ம வந்து 6 ஸ்டாண்ட்ஸ் எடுத்துக்கலாம். 6, 6, 12 ஸ்டாண்ட்ஸு, 14 ஸ்டாண்ட்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ இது கொஞ்சம் நிறையா தான் எடுத்திருக்கேன் நான். ஏன்னா சேம் கலரில் போடுறனால நமக்கு வந்து எடுத்து கொடுக்காது அந்த அளவுக்கு. அதனால் கொஞ்சம் பெருசாகவே எடுத்துக்கலாம். இப்போ வந்து நாட் போடுறதுக்கு ரொம்ப சின்னதாக த்ரெட்டு வந்துடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு உங்களுக்கு நல்லா கிளியராக வந்து வீடியோவில் தெரியும். இப்போ குட்டியாகிடுச்சு. இப்போது அப்படியே நீடிலில் த்ரெட்டை சுற்றிக்கிறோம். இப்போது கீழே ரைட் ஹேண்டை வந்து கீழே போயிடுது. லெஃப்ட் ஹேண்டில் டைட்டாக இந்த மாதிரி டைட்டாக லாஸ்ட் வரைக்கும் நம்ம கீழே இழுக்கிற வரைக்கும் ரிங் வரைக்கும் அப்படியே பிடிச்சிட்டு அப்படியே விட்டுறணும். இப்படி தான் நம்ம வந்து பண்ணணும். இப்போ ஃபுல்லாக வந்து டிப் வரைக்கும் நமக்கு வந்துருச்சு அப்படின்னா நம்ம வந்து எப்படி நாட் போடுறதுன்றதையும் பார்க்கலாம். ஃபுல்லாக எடுத்துக்கிறோம். லெஃப்ட் ஹேண்டில் இருக்கிறது வந்து நல்லா டைட்டாக நாட் போடுற மாதிரி பிடிச்சி கீழே விட்டிங்க அப்படின்னா அழகாக வந்துடும். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கீழே குட்டியாக தான் இருக்குது த்ரெட்டு. இப்போது நம்ம ஆரி நீடிலில் ஒரு 2 த்ரெட்டு வந்தால் கூட போதும். அதை வச்சு நம்ம நாட் போட்டு விட்டுடலாம். நார்மலாக வந்து ஆரி நாட் போடுறோம்ல, அது மாதிரி போட்டு விட்டு கீழே கட் பண்ணிட்டிங்கன்னா சேம் இதே மாதிரி தான் ஹேண்டில் இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். பார்டரில் ஒர்க் பண்ணுறோம். அதுலேயும் 2 லைன் சரி, அப்புறம் வந்து சுகர் பீடு, அப்புறம் ஜிக்ஸாக் வந்துட்டு என்ன கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கோம். என்னென்னா 2 சைடுமே சுகர் பீடு ஆட் பண்ணியிருக்கோம். அந்த ஜிக்ஸாக்கில் மேலேயும் ஜிக்ஸாக்கில் சுகர் பீட் இருக்குது, கீழேயும் சுகர் பீடு ஆட் பண்ணி நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். 2 சைடும் சுகர் பீடு ஆட் பண்ணும்போது அந்த ஜிக்ஸாக் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் ஆகிடும். அப்போ வந்து 2ஆம் நம்பர் பீடு வந்து யூஸ் பண்ணால் சரி வராது. கொஞ்சம் பெரிய சைஸ் தான். நம்ம இட்லி பீடு வந்துட்டு 3ஆம் நம்பர் சைஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாக வந்து அந்த கேப்பில் வந்து நம்ம ஒரு சுகர் பீடு, ஒரு பெரிய பீடு வச்சு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் இந்த ஊசியை பார்த்தீங்கன்னா அந்த மவுத் பார்ட் மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். நீடில் வந்து சின்னதாக தான் இருக்கும். இதுலேயும் 9 ஸ்டாண்ட்ஸ் தான் எடுத்திருக்கேன். பின்னாடி ஒரு சிங்கிள் நாட்டு தான் நான் போட்டிருக்கேன். இவ்வளோ ப்ரெஸ் தான் இருக்குது. எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லா டைட்டாக இழுத்து கொடுத்தோம் அப்படின்னா நம்ம நார்மலாக எம்ப்ராய்ட்ரி த்ரெட்டெல்லாம் வந்துட்டு எப்படி நமக்கு ஸ்டிஃபாக அழகாக வரும்ல, அந்த மாதிரியே உங்களுக்கு இதுலேயும் ஒர்க் பண்ணுறதுக்கு வரும். இப்போது மேலே எடுத்தாச்சு. இப்போது ஒரு ட்விஸ்ட் பண்ணிக்கணும் நம்ம நீடிலில். அப்புறம் கீழே விட்டு நல்லா டைட்டாக பிடிச்சி கீழே எடுத்துக்கணும். திரும்ப நான் ஏன் காமிக்கிறேன்னா, நிறைய பேத்துக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் நாட் போடும்போது சிக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த மாதிரி நம்ம போடுறப்போ உங்களுக்கு கண்டிப்பாக சிக்காது. ஃபஸ்ட்டெல்லாம் நீங்கள் வந்து நாட் போடும்போது எப்படி ஆகும்னா, ஒரு தடவை நீங்கள் வந்து ஃப்ரெஞ்ச் நாட் எடுத்தோன்னா அடுத்த ஃப்ரெஞ்ச் நாட் போடும்போது அந்த நூலோட சிக்கும். அந்த மாதிரி கீழே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா த்ரெட்டு மாட்டிக்கிட்டு அடுத்த நாட் போடுவீங்க. அந்த மாதிரிலாம் வரும். ஃபஸ்ட்டு நம்ம சின்னதாக ஸ்டாண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. அந்த சின்ன லென்த் எடுத்துட்டு அதை நல்லா ஸ்டிச் பண்ணி இழுத்து கொடுத்துட்டு நாட் போட்டு நம்ம இது மாதிரி ஃப்ரெஞ்ச் நாட் போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு சிக்கிறது வந்து ரொம்பவே குறையும். அதே மாதிரி கொஞ்சம் உங்களுக்கு நல்லா ப்ராக்டிஸ் ஆகிடுச்சின்னா லென்த்தாக நீங்கள் வந்து எடுத்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். ரொம்பவே ஈஸி தான். ஆனால் வந்து ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம். இதே மாதிரி ரிங் நாட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி தான். ஆனால் வந்து அதை வந்து எப்படி ஒர்க் பண்ணுறதுன்றதை நம்ம இன்னொன்று ப்ளவுஸில் நம்ம ஒர்க் பண்ணும்போது அதையும் நான் வந்து உங்களுக்கு கிளியராக சொல்லி கொடுக்குறேன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஃபுல்லாகவே போட்டு முடிச்சுக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, நடுவில் வந்து புட்டாஸ் மாதிரி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுவுமே சேம் வந்து இந்த ஜிக்ஸாக் பேட்டர்ன்லேயே இருக்கணும் அப்படின்றத நான் நோட் பண்ணேன். இப்போ கீழேருந்து ஒரு 1.5 இன்ச் 2 இன்ச்சுக்கு நான் மேலே ஏற்றி ஒரு 1/2 இன்ச்சுக்கு கோடு போட்டுக்கிட்டேன் சென்டராக பார்த்து. அதே மாதிரி கொஞ்சம் மேலே ஒரு 3 இன்ச்சுக்கு மேலே தள்ளி ஒரு டாட் வச்சு அங்கேருந்து 1/2 சென்டிமீட்டருக்கு ஒரு கோடு. சென்டிமீட்டர்ன்ற இன்ச்சஸில் சொல்கிறேன். ஒரு நடுவுலே வந்து ஒரு 3 லைன்ஸ் குட்டி குட்டியாக நம்ம போட்டிருக்கோம். இதை வச்சு நம்ம வந்து அடுத்தது இங்கிட்டிருந்து ஒரு 2 இன்ச்சு கேப்பில் மார்க் பண்ணி 1/2 இன்ச்சு இதே மாதிரி கோடு போட்டுக்கலாம். டாட் வச்சுக்கிறேன். 2 சைடுமே வந்து புட்டாஸ் வைக்கிற மாதிரி டாட் வச்சுட்டு இங்கிட்ட 2 இன்ச்சு டிஸ்டன்ஸில் வச்சுக்கோங்க. எங்கேயும் 2 இன்ச்சு கேப்பு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு 1/2 இன்ச்சுக்கு சின்ன சின்னதாக ஒரு லைனு இதுக்கு சென்டரில். இப்போ 2 சைடும் வந்து இதே மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இங்கிட்ட 2 இன்ச்சு மார்க் பண்ணி டாட் வச்சுக்கிறேன். அவ்வளோதான். 2 சைடும் ஃபுல்லாக வந்து மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஒர்க் பண்ணலாம். இதுக்கு வந்துட்டு சேம் அதே ஜிக்ஸாக் மாதிரி தான் நம்ம போடுறோம். ரெயின்போ மல்டி கலர் டியூபும் சுகர் பீடியும் எடுத்துக்கிறோம். ஜிக்ஸாக் மாதிரி போட்டுடலாம். ஒரு சுகர் பீடு ஒன்று, ஒரு டியூப் பீடு ஒன்று, திரும்ப சுகர் பீடு, அப்படியே ஜிக்ஸாக்காக நம்ம வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சைடும் வந்து ஒரு சுகர் பீடு வச்சுக்கிறேன். அந்த 1/2 இன்ச்சுக்கு மட்டும் நம்ம வந்து அப்படியே ஜிக்ஸாக் போட்டுக்கலாம். எப்படி வந்து ஜிக்ஸாக் வந்துட்டு பார்டரில் போட்டோமோ சேம் அதே மாதிரி தான். ஆனால் வந்து 1/2 இன்ச்சுக்கு மட்டும் நம்ம வந்து அந்த ஜிக்ஸாக் போட்டுக்கிறோம். இப்போ இந்த சைடு இப்போ சுகர் பீடு, ஒரு லாக் ஸ்டிச் போட்டு இந்த சைடு ஒரு டியூப் பீடு, ஒரு சுகர் பீடு போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஜிக்ஸாக்கை ஃபுல்லாக வந்து போட்டு லாக் பண்ணியாச்சு. இப்போ நடுவில் வந்து பெரிய பீடும் சின்ன பீடும் வச்சு நம்ம வந்து நாட் போட்டுக்கலாம். ஆப்போசிட்டாக வந்துட்டு நம்ம வந்து இட்லி பீடு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் பெரிய சைஸு 3ஆம் நம்பர் சைஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். 2 சைடும் மாற்றி இந்த மாதிரி ஒர்க் பண்ணிக்கலாம். எங்கிட்ட வந்து நாட் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த சைடு ஃபுல்லாக போட்டுட்டு மேலேயும் கீழேயும் வந்து 2ஆம் நம்பரு பஞ்ச் பீடும் சுகர் பீடும் வச்சு நீளமாக 2 சைடும் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். மேலே கீழே அவ்வளோதான். இதே மாதிரி ஃபுல்லாக நம்ம வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். இப்போ ஃபுல்லாக போட்டாச்சு. கீழே வந்து இந்த பார்டருக்கு மேலே இந்த கோல்டு பார்டர் இருக்குது பார்த்தீங்களா, மெஹந்தி கோல்டு பீட்ஸ் வந்து அங்கங்கே வந்துட்டு நம்ம வச்சோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக சிங்கிள் நாட் போட்டு அங்கங்கே புட்டாஸ் வச்சாச்சு. இப்போது சென்டராக நீளமாக போட்டது ரொம்பவே அழகாக இருக்குது. இன்னும் கிராண்டாக போடணுன்னா இன்னும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வந்து பெருசாக கூட போட்டுக்கலாம். இந்த ஐடியா உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கா அப்படின்றது. இன்னும் கிராண்டாக போடணுன்னா நம்ம வந்து ஃப்ரெஞ்ச் நாட் போடுறோம்ல, அதுவுமே 2 சைடுமே ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு ஒர்க் பண்ணலாம். இல்லை இதோட லென்த்தை வந்து அதிகப்படுத்திக்கலாம். எல்லாமே நீளமாக போட்டோம் அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.